சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த கேமராவை கொடுத்துட்டு இந்த கேமரா வாங்கிட்டேன். ஆனால் பட் வந்து இதில் அந்த பவர் பட்டன் எல்லாம் கொஞ்சம் எழுந்துட்டுருக்கு. மீன்ஸ் கொஞ்சம் நெயில் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க, நான் காட்டுறேன். ஆனால் இதில் வந்து 720p எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் வச்சுருந்தது வெறும் கோப்ரோ ஹீரோ 5 2018 மாடலு. இது வந்து கோப்ரோ ஹீரோ 5 அதாவது 2019, அது ஹையர் வெர்ஷன் பிளாக். நான் இப்போ என்கிட்ட இருந்தது அது கிரே இருந்துச்சு என்கிட்ட, இது பிளாக் நான் வச்சுருக்கிறது இப்போ வாங்கினது. ஸோ இங்கே ஒரு இஷ்யூனா ரெஸ்ட்டு கட்டியிருக்கு, உள்ளே ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. தண்ணியில் போட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா அது கொஞ்சம் செக் பண்ணணும் நம்ம. அது செக் பண்ணால் தெரியும். வீட்டில் போய்ட்டு அது ஃபங்கஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, உள்ளே இருக்கிறது இல்லை தண்ணியில் போட்டிருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்களான்னா நல்லாயிருக்கும் அவர்கிட்ட. பாப்பா எனக்கு இந்த கேமரா பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா அதே வச்சுருக்கலாமான்னு தோணுச்சு. ஸோ அது வந்து க்ளீனாக நீட்டாக பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த கேமரா நான் எதுக்கு இது பண்ணேன்னா, கொஞ்சம் எனக்கு இதுவும் கிடச்சிச்சு, ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா பேட்ரி கிடச்சிச்சு, எக்ஸ்ட்ரா லென்ஸ் கேப் கிடச்சிச்சு எனக்கு. அதனால தான் நான் இந்த கேமராவை அஃபோர்ட் பண்ணேன் கொஞ்சம். ஸோ எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணேன் இந்த கேமராவை. ஸோ பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பேட்ரி வாங்கணுன்னா சம்திங் அரௌண்ட் எப்படியும் 2000 ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இதுக்கு ஸ்பேர் பேட்ரி இருக்குது, ஆனால் வந்து அது அவ்வளோ சார்ஜ் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மினிமம் ஒரு 1/2 hour வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவர் கிடச்சிச்சு, வாங்கிட்டேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் SD கார்டு 32GB கொடுத்தாங்க. ரேராக யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு, ஆனால் நான் ரஃபாக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ நாள் வருதோ பார்ப்போம். பெட்டர் ஐ திங்க்கு. ஏன்னா வந்து அது பவர் பட்டன் மட்டும் கொஞ்சமாக அது இதாக இருக்குது, அது சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அப்புறம் அங்கங்கே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு கொஞ்சம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணிக்குள்ளே போட்டாங்களா இல்லை வந்து அவர் ஏதோ ட்ரிப் எடுத்துன்னு போய்ட்டுருக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு மட்டும் சொன்னார். ஒரு வேளை அதனால இஷ்யூ ஆகிருக்குமான்னு தெரியலையே. அதுதான் இப்போ யோசனையாக இருக்குது எனக்கு. கரெக்டாக தான் வரானா இல்லை ஒன்வேல வரானான்னு எனக்கே தெரியலையே. யாருமே இப்போ போகல ஆப்போசிட்டில். டவுட்டாக இருக்கே ப்ரோ. ಹೋಗ್ಬೋದಾ ಹಿಂಗೆ ಹಂಗೋಗಿ ಹಿಂಗೆ ಬರಬೇಕಾ? அப்பா சாமி, இந்நேரத்துக்கு போலீஸ்கிட்ட துட்டு தான் நமக்கு. கரெக்டாக ரூட்டை சொல்லு ஸ்டூபிட் கூகுள். இந்த ரோடா அந்த ரோடான்னு தெரியலையாப்பா, எந்த ரோட்டில் போகுதுன்னு தெரியல. நீ வேறு அதை இதுன்னு சொல்லினே இருக்கிறா, என்னத்தான் என்ன சொல்லியே. போகிறாங்க அப்படின்னா என்னவா போகிறாங்களே, அதில் ஆட்டோக்காரெல்லாம் போகிறோம். சரி நம்ம ரூல்ஸை மதிப்போம். கொஞ்சம் மக்கர் பண்ணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படி தான் ப்ரோன்ற பாருங்கள். ஸோ அப்படி தான் அது தெரியல கன்ஃபார்மாக என்னான்னு சொல்லிவிட்டு. அது க்ளீன் பண்ணால் தான் தெரியும், எவ்வளோ நாள் வருதோ வரட்டும். அவர் வந்து ஏன்னா நான் தண்ணிக்குள்ளெல்லாம் போடலன்னு சொன்னாங்க, ஆனால் விற்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. என்னன்னு தெரியலையே, அதுதான் ஒரு யோசனையாக இருக்குது. ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதில்ல. ஆனால் மைக்கெல்லாம் க்ளீனாக ஒர்க் ஆகுது, எல்லாமே செக் பண்ணிட்டேன். கனெக்ஷன் கொஞ்சம் ஆகலை. அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு க்ளீனாக செக் பண்ணணும் கனெக்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஸோ நானும் இனிமேல் மோட்டோ வ்ளாகர் தான். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும், போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன்ல, போடுவேன் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீக்லி 2 இல்லை 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த பவர் பட்டன் தான் கொஞ்சம் நெயில் வச்சு அமுக்கிற மாதிரி இருக்குது, அந்த நகம் வச்சு கொஞ்சம் அமுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அது ஒன்று தான் கொஞ்சம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை. அது ஒன்று, அந்த அலைவில் இது பண்ணும்போதும் அப்படி தான் ஆச்சு எனக்கு. பெயிண்ட்டு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை. ஆனால் வாப்ளிங் இருக்கா இல்லையான்னு தெரியல இன்னி வரைக்கும். என் ஃப்ரெண்டை நேற்று உட்காந்துச்சேன். அவன் வந்து ஒரு 90 இருப்பான்னு நினைக்கிறேன், 93 சம்திங் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை உட்காந்துச்சேன். அப்போ லைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் கோன் செட் லூஸாக இருக்குது, மேபி அதனால ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். சரி, யூஸ் பண்ணி தான் கேமராவை என்னான்னு தெரியல. ப்ராப்ளம் ஆகாமல் இருந்தால் சரி. ஆனால் அதே பெட்டராக இருந்துச்சு தான். அது என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, இதில் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது, அதில் ஃபியூச்சர்ஸ் நிறையா இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் 7 அதில் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, மீன்ஸ் அதில் வந்து 1080p அதான் தெரியும்ல. 1080p 16 fps, 144p 16 fps, 13 fps. இதில் ஆனால் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K 13 fps வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சிறப்பாக வீடியோவை போடுவோம். என்னன்னு தெரியல, நிறைய போலீஸ் இருக்காங்க. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அஃபிஷியல் ஏரியா மாதிரி. கொஞ்சம் போலீஸ் அதிகமாக இங்கே ஆர்மி கேன்டீனு அது எல்லாமே இருக்குது இங்கே. சும்மா இருமா நீ வேறு, இந்த கூகுள் மாத்தாஜி வேறு அப்படியே கத்திட்டே இருக்குது. இங்கே வரைக்கும் வரும். ஆல்ரெடி இதில் தான் போயிட்டு வருவோம். இங்கே வந்து கப்பன் பார்க்குன்னு நினைக்கிறேன். கப்பன் பார்க்குக்கிட்ட தான் கொஞ்சம் கேன்டீன் இருக்கும். ஸோ வந்து அங்கே தான் இது பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் கேட்கலையான்னு தெரியலையே. அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். இன்னும் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதெல்லாம் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணணும். கடவுள் திங்க் 18 ஃபெப் 18 இன்றைக்கி நைட்டு தான் பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் மேபி ட்ரை. ஆனால் வந்து இந்த சண்டே ஊருக்கு போவேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்த் லெட்ஸ் ட்ரை டு கோ பாண்டிச்சேரி. ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டான் கோவாக்கு, 10K எடுத்துக்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம அந்த கேமராவை வாங்கி திருப்பியும் அதை சேல் பண்ணி திருப்பியும் இந்த கேமராவை வாங்கியிருக்கோம். இது வீடியோ எடுத்து அனுப்பும்போது நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பவர் பட்டன் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. கொஞ்சம் நெயில் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை ரெடி பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யாரனா சொல்கிறீங்களா? கொஞ்சம் கிளியராக ரெடி பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கு கேமரா பார்க்கலாம். ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லை வெளியில். ஸோ இது அதுதான் ஒரு பயமாக இருக்குது. உள்ளே தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. பார்ப்போம். லெட்ஸ் சி. நான் சொல்கிறேன் இந்த பெங்களூரில் மட்டும் வந்து டிராஃபிக்கில் மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா. அப்பா இடிச்சிட போட்டுறா டே. நல்லா ப்ரோ. இன்னும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்களேன்னா கொஞ்சம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்பேன் வீடியோ. ஸோ எனக்கு எந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல. ஆனால் பைக் ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கிளியராக போடுவேன் நான். கேட்டிங்களேன்னா மீன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில். ப்ரீவியஸான வீடியோ பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். இவர் ஃபுல் செட்டு வச்சுட்டு இருந்தார். கோப்ரோ மைக்கு, அதுக்கப்புறம் அது கோப்ரோ மைக்கு போயா மைக் வச்சுட்டு இருந்தார். அது அப்புறமேட்டுக்கு கோப்ரோ அடாப்டர் வச்சுருந்தார், கன்வெர்ட்ரு. அப்புறம் உள்ளாஞ்சி கேஸு ப்ளஸ் அது ஹோல்டரு, அதுக்கப்புறம் கேமரா. ஸோ அது செட்டு 14 சொன்னாங்க. 14K சொன்னாங்க, 14,000 சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே இருக்கே. நான் வந்து அதான் வீடியோவில் பார்த்தவங்களே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்து 2.8K கிடச்சிச்சு. இது புதுசே கிடச்சிச்சு, ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டு. ஸோ என்ன ரூட்டு மாறி போகுது, கரெக்டாக தானே போவோம். சம்திங் இதில் தான் போய் ஆகணுமா, நேராகவே போயிடுவோம்மா? சரி இதில் போவோம். என்ன தான் நடக்குது. ஓகே தலை. இங்கே பைக்குக்கு ஒரு பேர் வைக்கலான்னுக்கிறேன். என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள் கொஞ்சம். அது என் பழைய சேனலை வந்து ஸ்பைக் கேமர் தமிழ்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கு போட்டிருக்கேன். சார்ஜ் காலே எடுக்குது, சார்ஜ் பண்ணணும். பிரேக் இருக்கும்போது தான் அங்கே சேஞ்ச் பண்ணணும். 23 தான் இருக்குது. மதியம் வந்தால் டிராஃபிக் இருக்காதுன்னு பார்த்தா மதியம் செம்மையாக டிராஃபிக் இருக்குது. ஏற்று கொட்டுது உள்ள.
மை காட், இடம் விடுங்கடா கொஞ்சம் போகிறதுக்கு. இது போடா, கமான், போ 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 போ. இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, டிஎன் வண்டி இல்லையா, பெங்களூரில் ஓட்டும்போது பிடிச்சிப்பாங்க, சும்மா ரீசனே இல்லாமல் பிடிச்சிப்பாங்க. தலைவலி, ரொம்ப தலைவலி, ரீசனே இல்லாமல் பிடிச்சிக்கிறனால. சும்மா எவ்வளோ தெரியுமா, அப்படியே அங்கே ஒரு பிளேஸ் காமிக்கிறேன் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரியுமா ராஜாஜி நகர்கிட்ட வந்துட்டேன் நான். ஸ்பீட் லிமிட்டு, ஹாரன் இல்லை, அப்புறம் அது இது வாங்கணுமா, என்ன சொல்கிறது, கரெக்டாக தான், பர்மிட் வாங்கணுமா நீங்கள் அதான் நினைக்கிறேன். பர்மிட் வேணும்னு சொல்லிட்டாரு. நம்ம ஒசூரில் பார்த்தீங்களான்னா சிக்னலே இல்லை, அங்கே சிக்னல் ஜம்ப்புன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ திரும்ப போட்டாங்க, 3000. ஐயோ வழி மாறி வந்துட்டானே, அந்த ஷட் பேசினே வழி மாறி வந்துட்டேன். இப்போ எப்படி போகிறது, ஆடாப்பா சுற்றின்னு வரணுமோ திருப்பி, ஆடா பாவிங்களா. பேசிட்டே வழி மாறி வந்துட்டேன். ஓ மை காட், மற்றெல்லாம் வீட்டுக்கிட்ட போயிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, ஓகே ஓகே ஓகே. இது கூகுள் மேப் தப்பா, ஏன் தப்பா ஒன்றும் புரியல. இதில் போதேன் வேணாம், இதில் போயிடுவோம். எங்கப்பா திரும்பணும், இங்கே லெஃப்டா, எந்த லெஃப்ட், இந்த லெஃப்டா, இந்த லெஃப்ட்டு தான். ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வழியா, இது 1 வேவா 2 வேவான்னு தெரியலையே. அடா பாவிங்களா, எந்த பக்கம்டா போகிறது டே. இந்த மெஜிஸ்டிக் வந்தால் இதே ஒரே ஒரு ப்ராப்ளம். சட் ಹೋಗಿರು ಅದೇ ಲೇಟು ಪೂರ ಹೋಗಿ ಹೋಗಿ இந்த பைத்தியக்காரன் செலகுடிக்கு ஒன்றும் ஆகலை. லூஸு ஒரு இண்டிகேட்டர் போகிறதுல வரும் இதில். ஆமாம் வச்சு மீட்டுது. சே, கை வேற மாட்டிச்சு. ஓ மை காட், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே. ஒரு இண்டிகேட்டர் போட்டு வலிக்கிறதுக்கு என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படியே மொத்தமாக வந்து தூந்துட வேண்டியது தான். கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைப்பா சத்தியமாக. என்னவோ நினச்சிக்கிட்டோம், கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ், கொஞ்சம் அறிவு இருக்கா? அப்படியே எடுத்துட்டோன்னே இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே பறக்கிறது தான். சே, சரி விடுங்க, இதெல்லாம் சாதாரணம். நானும் கொஞ்சம் கவனித்து தான் வந்துக்கணும். ஓ சுற்றி 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 இங்கேயே கூப்பிட்டு வருது. சேட் நல்லா இது கடுப்பாக இருக்குது. சைலண்ட்டாக மெயின் ரோட்லேயே போயிடலாம் இல்லையா, நல்லா கடுப்பாக இருக்கு. செகண்ட் லெஃப்டா, அடப்பா எந்த லெஃப்ட்டுடா, எந்த லெஃப்ட்டுனே தெரியலையே. இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்டா, இந்த லெஃப்டா, எந்த லெஃப்ட்டு? அது அலைவில் பெண்ட் எடுத்தேன். அப்போ இருந்து பிரேக்கிங் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது லிவர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. அது திருப்பி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒலியும் விடுங்கப்பா. ஒரு மாதிரி பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரியே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நடா இது செயின் டைட் பண்ண போயிட்டு ஃபஸ்ட்டு. வழி விடுங்கப்பா தெய்வமே. சே
நமக்கு எதனா ஒரு பொருள் வாங்கணும்னா எங்கெங்கெல்லாம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு வின்னாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே பாருங்க. இண்டிகேட்டரே போகிறதுல மொத்தமாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். லூசு பஸ்ஸுங்க. கொஞ்சம் நான் ஓப்பனாக தான் பேசுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடய சேனலில். ஏன்னா வந்து அப்படியே பழகிடுச்சின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ வேறு ஹெல்மெட் வாங்கணும். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இப்படி ஹம்ப்லாம் விட்டு ஆடுது அப்படியே ஒரு மாதிரி. புள்ளிங் போயிட்டு ஃபேக்ட்ரியில் வண்டியை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு பீஸ்ஃபுல்லாக எப்படியோ வெற்றிகரமாக ரீச் ஆகிட்டேன். ஒரு ஐடியா பண்ணுவோம், கீ எடுத்துன்னு வர சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நிப்பாட்டிப்போம் வண்டியை. பெட்டர்னு நினைக்கிறேன். சந்து பொந்துலேயே தூர வேண்டியதாக இருக்குதுப்பா. பெங்களூர் சிட்டிக்கு வந்துட்டா மெயின் ரூட்டில் போகவே முடியறதில்ல. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.